கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய மனுஷனின் மூலமாக ஆண்டவர் இந்த 9வது நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 10 காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கலாம். சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை எழுப்பி நிற்க வைக்கும் போது, எனக்கு ஆண்டவர் போன வருஷத்துல இதை செஞ்சாரு, இந்த வருஷத்துல இதை செஞ்சாரு, ஆனா இன்னும் என் வாழ்க்கையில செய்ய வேண்டியது நிறைய பெண்டிங்கா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க மனசு சொல்லலாம், எனக்காக யார் செய்ய முடியும், எனக்காக யாரும் செய்ய முடியாது, யாரும் முன் வர முடியாது, ஏன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசு, எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது எதுவா இருந்தாலும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனாரால கொஞ்சத்தை செய்ய முடியும், நம்முடைய தாயாரால கொஞ்சம் செய்ய முடியும், நம்முடைய சுற்றி இருக்கிற சில மனிதர்களால நமக்காக ஏதோ கொஞ்சத்தை செய்ய முடியும். ஆனா எல்லாவற்றையும் செய்ய எல்லாராலும் முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க வாழ்க்கையினுடைய A to Z எல்லாவற்றையும் செய்ய என் கர்த்தரால முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது எதுவா இருந்தாலும், அது மறைவிடத்துல யாருக்குமே நீங்க சொல்ல முடியாததா இருந்தாலும், சில காரியத்தை பாத்தீங்கன்னா மனுஷங்கள்ட்ட ஷேர் பண்ணவே முடியாது, அது சொன்னாலே தப்பா போயிடும். நீங்க யாராவது ஒருத்தர் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் இதை நான் சொன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன ஒரு மாதிரி பார்த்துருவாங்களோ, என்ன பாவியாவே பார்த்துருவாங்களோ, நான் மனுஷனிடத்துல இதை சொல்லவே முடியாது பாஸ்டர். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல சொல்லுவீர்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிறதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் கணவனாராலே செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளால செய்து முடிக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை இந்த மனுஷன் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு தருவான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி நிறைய பணங்களை செலவு பண்ணி இருக்கலாம். பாஸ்டர் அவங்கள நான் நம்பினேன், அவங்க எப்படியாவது அதை செஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப அவங்களால செய்ய முடியல. அப்போ சிலர் சில பிரச்சனைகளை சில வக்கீலிடத்துல சில போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் எப்படியாவது அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா வெட்கத்தோட திரும்பி வர்றாங்க. அவங்க செய்யறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டு ஏமாத்திடுறாங்க. சில நேரத்துல செய்யவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அந்த பாதையில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். நான் ஒரு வக்கீலை நம்பினேன் பாஸ்டர், நான் ஒரு போலீஸ்காரனை நம்பினேன் பாஸ்டர், நான் ஒரு அரசியல்வாதியை நம்புறேன், நான் ஒரு சொந்தக்காரனை நம்பினேன், அவங்க எனக்காக செய்யலாம் செய்யலான்ட்டு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எல்லா வக்கீலை விட பெரியவர் அவர், எல்லா அரசியல்வாதியை காட்டிலும் பெரியவர் அவர், நீங்க நம்பினவர்களை காட்டிலும் பெரியவர் அவர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யாருமே உனக்கு செய்ய முடியாத அந்த காரியத்தை நான் உனக்காக இந்த ஜபத்தை முடிக்கும் போது அந்த அற்புதம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்க அறிக்கை செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். நீங்க இந்த அனுபவத்தை கடந்து வந்த நீங்க பரிசுத்தவான்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் அப்படின்னா, யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் எனக்காக செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நீங்க இன்னொரு வசனம் சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 57வது சங்கீதத்தை எடுங்கள். 57ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 57வது சங்கீதத்தில் 2வது வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன்,
நீங்கள் 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனாலும் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று பரிசுத்தவான்களை மாதிரி ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க தான் செய்ய முடியும், எனக்காக நீங்க தான் செய்ய முடியும். மனுஷனிடத்துல போய் எனக்காக நீங்க தான் சார் செய்ய முடியும், நீங்க மனசு வச்சாதான் சார் நடக்கும், நீங்க நினைச்சா நடக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கமாயிருச்சு. ஆனா நம்ம என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி அல்ல, இன்றைக்கு இந்த 9வது நாளில் எல்லாரும் இன்னைக்கு முழுக்க கர்த்தர் சமூகத்துல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க செய்து முடிங்க ஆண்டவரே, எனக்காக அந்த காரியத்தை நடப்பீங்க ஆண்டவரே, எனக்காக அந்த உதவியை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். சிம்சோன் தவறு செய்து விழுந்து போய் பெரிய தண்டனைக்குள்ளாக மாற்றப்பட்டு கடைசியில கர்த்தரிடத்துல போய் நின்று, ஆண்டவரே எனக்காக இந்த ஒரு விசை இறங்க மாட்டீரா அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்ட உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு குறை வைக்க மாட்டாரு, கொஞ்சமா விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு, கொஞ்சத்தை பண்ணி மற்றதை அப்புறம் பண்றேன்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க கண்கள் துவக்கத்தை பார்த்த நீங்க முடிவை பார்க்குறீங்க. உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் முடித்து வைப்பார், உங்க சண்டையை கர்த்தர் முடிச்சு வைப்பார், உங்க கடனை கர்த்தர் முடிச்சு வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற அந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைப்பார். நீங்கள் அநேக நாட்கள் போராடுகிற அந்த யுத்தம் நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்துல முடிவிற்கு வரும், முடிவிற்கு வரும். இனி யுத்தத்தை காண போவது இல்லை. ஓ ஹல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவர் போர் முடிந்தது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார், கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 வித காரியத்தை நான் தியானித்த நேரத்துக்கு. அப்படின்னா ஆண்டவர் வந்து செய்து முடித்து வைத்த சில காரியங்கள். முதலாவதாக வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை வாசலிலே கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் இப்ப அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ அவர் அடக்கம் பண்ணும்போது ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அவருக்கு எதிராய் செயல்பட்டவருடைய காதுகளிலையும் கேட்டுருச்சு. உடனே அவர் அடக்கம் பண்ணின உடனே அவங்க போய் அந்த அதிகாரிடத்துல கேட்கிறாங்க, இயேசுநாதர் மரிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் உயிரோட எழும்புவார்னு சொல்லியிருக்கிறாரு, இவங்க கல்லறைக்குள்ள இருக்கிற பாடியை எங்கேயாவது இடத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டு யாரையாவது ஒருத்தரை காமிச்சு இயேசு உயிரோடு எழும்புவாருன்னு சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. அப்படி பொய் சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே அவங்க சொன்னதை விட இது ரொம்ப பெரிய பொய் ஆயிரும். அதனால அந்த கல்லறையை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ராஜா என்ன சொல்லுவார் அப்படின்னா, கல்லறையை நாம் பாதுகாக்க முடியாது, நீங்க எப்படி அந்த கல்லறையை பாதுகாக்கணுமோ அப்படி நீங்க பாதுகாத்துக்குங்க. அப்போ அவங்க கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அதுக்கு மேல சங்கிலினாலையும் பூட்டுனாலையும் கட்டி 2 பேரை வாட்ச்மேன்களை மாதிரி நிக்க வச்சு அந்த கல்லறையை அவ்வளவு பத்திரப்படுத்தினாங்க. இப்போ எப்படியாவது இயேசுனுடைய சரீரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அப்போ வழியில் அவங்க பேசிட்டு வர்றாங்க, நமக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவார், நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? ஒரு ஜென்ஸ் கூட இல்லையே. ஏன்னா ஆண்கள் எல்லாருமே போய் ஒதுங்கிட்டாங்க, ஆண்கள் யாருமே உள்ள வரவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிட்டார்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள உடங்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆசை இருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு. ஆனா அந்த கல்லை புரட்டி தள்ளுவதற்கு கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட பலன் இல்லை. அந்த சங்கிலி அவங்களால உடைக்க முடியாது, அங்க இருக்கிற வாட்ச்மேன்களை அவங்க எதிர்க்க முடியாது, அந்த கல்லை புரட்டி தள்ள முடியாது. வேதம் சொல்கிறது அந்த கல் மகா பெரிய கல்லா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவங்க அந்த கல்லறைக்கு போகிறதற்கு முன்னாடியே அங்கே வைக்கப்பட்டிருந்த கல் இவர்களுக்காக புரட்டி போடப்பட்டு விட்டது.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை மகா பெரியதா இருக்கலாம். ஆண்டவருடைய அந்த சீடர்களை போல நீங்க கல்லறைக்கு முன்பாக நின்று, அந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று, இது இவ்வளவு பெருசா இருக்கு, இது பெரிய பூட்டு போட்டிருக்குது, இதை உடைக்கத்தக்கவன் யார், இதை தள்ளத்தக்கவன் யார், இதிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்காக நான் தூதர்களை அனுப்பி உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளுவேன், புரட்டி தள்ளுவேன். கரங்கள் தட்டப்படும் போது அந்த கல் புரண்டோடுகிறது, அந்த சங்கிலிகள் அறுகிறது. உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அந்த பூட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். இதோ அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்காக செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய பூட்டையும் கர்த்தர் உங்களுக்காக உடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரால உடைக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் எனக்கு ரொம்ப அழகா அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், உங்கள் திருச்சபைக்காக ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையாவது கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா என்னுடைய கணவனார் சுத்தமா ரட்சிக்கப்படாத மனுஷன். அவருக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கும், எப்படியாவது கொஞ்சமாவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. திடீர்னு எங்க வீட்டில் உங்க ஜெபம் ஓடிட்டே இருந்து, அப்ப நீங்க ஓடிட்டே இருக்கும்போது லாஸ்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. அப்போ என்னுடைய கணவனார் என்ன பார்த்து, இந்த சர்ச்சுக்கு ஏதோ தேவை இருக்கு போல தெரியுது, நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், அதை அனுப்பிவிட அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் வாழ்க்கையில் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கணவனாரோடு நான் டிராவல் பண்ணி 40 வருஷம் ஆகுது. எங்களுக்கு திருமணமாகி 40 வருஷத்துல நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் பைபிள் வாசிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் சர்ச்சுக்கு போவேன், தடை சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு. அவர் காணிக்க மட்டும் கொடுக்கவே மாட்டாரு எப்பவுமே. 40 வருஷமா தரல. ஆனா ஆண்டவர் ஒரு 5000 உங்களுக்காக கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்கோம், ரிசீவ் பண்ணுங்க நாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான, இதே போல உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அடைக்கப்பட்ட வாசலா இருந்தாலும் என் இயேசு உங்களுக்காக திறப்பார். ஆமென். இன்று இந்த காலை வேளையில நீங்க நிறைய பேர் வருத்தத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் பிரச்சனை சாதாரணமானதல்ல, பெரிய கல், பெரிய கல். நீங்க அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆம்பளைங்க யாருமே அவங்க இல்லை, யாருமே இல்லை, எல்லாருமே ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கல் ரொம்ப பெருசு. இவங்களுக்கு ஏசப்பா பார்க்கணும்னு ஆசை. அப்போ வழியில பேசிட்டே போறாங்க, யார் நமக்காக, யார் நமக்காக. அங்க இருக்கிற வாட்ச்மேன் கேட்க முடியுமா? அந்த வாட்ச்மேன் யார் அப்படின்னா அவங்க ஆள் தள்ளி விடுவானா? இல்லை, இவங்களால தள்ள முடியுமா? பலனும் இல்லை, உதவியும் கேட்க முடியாது. நான் சொல்றேன், இந்த மரியாள் மார்த்தாளுடைய இதே சிச்சுவேஷன்ல இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் தள்ளுறதுக்கு பலன் இல்லை, உங்களுக்காக தள்ளுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்க சந்தோஷத்தோட போங்க, நீங்க விசுவாசத்தோட போங்க. நீங்க போகும்போது அந்த கல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நிறைய பேருக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கல்லை எப்படி திறந்துச்சு, யார் திறந்தார், இது திறக்க முடியுமா? உங்க கண்ணுக்கே ஆச்சரியம். நீங்க எப்படி அந்த தேவனுடைய சீடர்கள் அப்படியே பிரமித்தார்களோ, நான் நம்புறேன் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி உங்க கண்கள் பிரமிக்கும், கண்கள் பிரமிக்கும். நீங்க பிரமிப்பா நிக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பிரமிக்க போறீங்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த கல்லை உங்களுக்காக புரட்டி போடுவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்காக அந்த கல்லை நீர் புரட்டி போட்டு, எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிடுவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, அப்பா எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிட்டீங்க. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. யாராலும் நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிறவர் அல்லவா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் புரட்டி தள்ளுவேன், நான் புரட்டி தள்ளுவேன், அவனுக்காக செய்வேன். நம்பர் 2, ரெண்டாவது வேதத்துல ஆண்டவர் நமக்காக என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னா, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன்.
மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் சங்கீதத்திலே 47வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் சங்கீதம் 18வது சங்கீதத்திலே 47வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 47வது வசனத்தை வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 24:15 வாசிப்பீர்களே, ஆனால் அங்கேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த வசனத்திலெல்லாம் வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அப்போ நமக்காக ஆண்டவர் இரண்டாவது என்ன செய்து முடிப்பார் அப்படின்னா, நமக்காக நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடத்துல கர்த்தர் பழிக்கு பழி வாங்குறவராமா. ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒண்ணு கத்துக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க பழி வாங்கக்கூடிய உரிமையை கர்த்தர் உங்க கையில கொடுக்கவே இல்லை. நீங்க யாரையுமே பழி வாங்க கூடாது. நீங்க பழி வாங்க முடியவும் முடியாது. நீங்க அப்படி பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில, உங்களுடைய திருச்சபையில எங்க யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் பழி வாங்குற வேலை யாருடையது இல்லை, நம்முடையது இல்லை. அவங்க ஒரு வார்த்தை பேசினா நான் ஒரு வார்த்தை பேசணும், அவங்க ஒன்று செஞ்சா நான் ஒன்று செய்யணும். இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்களே, எவ்வளோ பெரிய துரோகம், நான் ஏதாவது ஒன்றாவது ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பாஸ்டர் அர்த்தம்? உங்களுடைய மனசுல இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களை பழி வாங்குறதுக்கு உங்களை நடத்தலாம். ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரியினுடைய விஷயத்துல நான் பழி வாங்குவேன். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். இந்த கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன்னு சொல்லுங்க. ஆமென். பழி வாங்குற வேலை யாருடையதாமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்களை எவ்வளவு ஏமாத்தினாலும் என்ன சொன்னாலும் அந்த வேலை நம்முடையது அல்ல. சவுலுடைய வாழ்க்கையிலே பழி வாங்குற ஒரே ஒரு எண்ணம் இருந்ததுனால தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய 40 ஆண்டுகளிலே எதையுமே செய்ய முடியாம போயிட்டாங்க. கவனிங்க, நமக்கு 1000 பேர் எதிர்த்து வருவாங்க. நம்ம வளரும் போது நிறைய பேர் நமக்கு விரோதமாய் ஆரம்பிப்பார்கள். ஆனா பழி வாங்கணும்ன்றதுல இறங்கிட்டீங்கன்னா பாதிக்கப்படுகிறது அவர்கள் அல்ல, நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஆனா அதற்கு மாறாக உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை கர்த்தர் சமூகத்துல வச்சு நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். நீங்க நிறைய பேர் நீங்க பார்ப்பீங்க, நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே அவங்கள செய்ய முடியலையே, எனக்கு ஒண்ணுமே அவங்கள செய்ய முடியாது பாஸ்டர், அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், அவங்கள்ட்ட மோதவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஏன் மோதுறீங்க? நமக்காக கர்த்தர் அவனோட மோதுவார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் வழக்காடிகளோட வழக்காடி உனக்குரியதை மீட்டு தருவார். உங்களுக்குரியதை கர்த்தர் மீட்டு தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை இன்னொரு மனிதன் பிடுங்கி வைத்திருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் பயத்தை கொடுத்து, நான் நம்புகிறேன், கர்த்தர் அதை மீட்டு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? அப்போ பழி வாங்குதல் யாருடையது அப்படின்னா கர்த்தருடைய. சோ எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் பழி வாங்குவார். ஆமென். என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், என்ன அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் சொல்றேன், யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய கணவனார் என்னை கொடுமைப்படுத்துறாரு, என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என் மருமகள் என்னை கொடுமைப்படுத்துறாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையா நான் சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக யாரும் பேச மாட்டாங்க, பேசினா கூட அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. இதனால யாருமே எனக்காக வரல. இது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், ரொம்ப நாள் இது நீடிக்காது, ரொம்ப நாள் போகாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குகிற தேவன், பழி வாங்குகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்காக, எனக்காக என் சத்துருக்களிடத்துல நீர் பேசுவீர், எனக்காக என் எதிரிகளிடத்துல நீர் பேசுவீர். சொல்லுங்க, சொல்லுங்க. அறிக்கை செய்ய செய்ய அப்படியே நடக்கும், அது அப்படியே நடக்கும். அது ஹல்லேலூயா. அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, இல்ல, உனக்காக கர்த்தரே எழும்பி நிற்பார்.
உனக்காக கர்த்தரே வாதாடுவார், உனக்காக கர்த்தரே வழக்கு தீர்ப்பார். ஓ ஹல்லேலூயா! நமக்குரிய பெரிய வக்கீல் அவர்தான். இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போதே உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக வழக்காடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். ஆமென். மொர்தெகாய் தனிய அரண்மனையிலே இருக்கும்போது துஷ்ட ஆமான் அவனுக்கு விரோதமாய் எழும்பி, உன்னை யார் கேட்பா, உன்னை யார் கேட்பா, உன்னை கொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அதுக்காக தான் உனக்கு 50 முழம் உயரமா ஒரு தூக்கு மரத்தை நட்டிருக்கேன். அவன் சொல்றான், சவால் விடுறான், உன் சாவை நான் ஒருத்தம் பார்க்க கூடாது, உன் சாவை இந்த ஊரே பார்க்கணும். 50 முழம் தூக்கு மரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவன் தூக்குல தொங்குறதா பார்க்கணுமாமா. இத்தனைக்கும் ஆமானுக்கு விரோதமாய் மொர்தெகாய் ஒண்ணுமே பண்ணல, எந்த தேவையற்ற எதுவுமே செய்யல. ஆனா உன் சாவல் எனக்கு சந்தோஷம்டா, உன்னை யார் கேட்பா, நீ வாட்ச்மேன் தானே, உன்னை கேட்க முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆமான் அப்படி நினைச்ச உடனே என் தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாய்க்காக வழக்காடுறாரு பாருங்க. என் பிள்ளைய நீ தூக்கல மாட்டிருவியா, என் பிள்ளைய எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடுவியா, நானே எழும்பி நிற்கிறேன்னு சொல்லி ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்து அவன் மூலமாய் மொர்தெகாய் செய்த நன்மையை கர்த்தர் காண்பித்து எந்த மனுஷன் தூக்குல போடணும்னு நினைச்சானோ அந்த மனுஷனை கொண்டே அவனுக்கு ட்ரெஸ், ராஜாவுடைய வஸ்திரம் போட்டு தலையில கிரீடம் வச்சு குதிரையை பிடிச்சிட்டே போகும்போது அவர் சொன்னாராமா, ஆமான் தெண்டலிட்டு பணியுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய தெய்வம். அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்க, கர்த்தர் பழி வாங்கிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க செஞ்சா போச்சு, நீங்க செஞ்சா யார் செய்ய மாட்டாங்க. செய்வாரா? ஆண்டவர் உங்களை பாட்டு நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு விட்டுருவாரு. சரி, நீங்க உங்க கணவனார் திட்டும் போது நீங்க 4 திட்டுனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தர் சொன்னார், நீயும் பேசிட்டா அவரும் பேசிட்டாரு, முடிஞ்சிச்சு. அவர் அடிச்சாருன்னா நீ ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்காக யார் வழக்காடுவாங்க? கர்த்தரே வழக்காடு. கர்த்தரே இது நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. உங்களை யாராவது ஏதாவது சொன்னா ஏன்னு கேட்கறதற்கு கர்த்தர் இருக்கிறார், ராஜா இருக்கிறார். அப்படி ஒருவேளை மற்றவங்க மனுஷங்கள் நம்மளை தொடுறதற்கு ஆண்டவரை அனுமதிச்சாலும் அந்த ரத்தம், அந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஊழியத்தை செய்ய வைக்கும். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாராமா? பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்காக தள்ளி கர்த்தர் விடுதலையை தருவார். நம்பர் 2, கர்த்தர் நமக்காக என்ன செய்வார் அப்படின்னா நம்முடைய வழக்காடிகளோட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வழக்காடுவார். ஆமென். நம்பர் 3, மூணாவது நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரம் 31, 32. பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, இதோ சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட உரிமை கேட்டாப்பா, அந்த உரிமையை உன்னை சோதிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. ஆனா நான் என்ன பண்றேன்னா, உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன். இன்னைக்கு மூணாவது ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய போறாருன்னா, நீங்க ஒருவேளை பேதுருவை போல ஒரு சோதனையுடைய காலத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். சத்துருடைய கையில கொஞ்ச நாள் சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுமதிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் நமக்காக மூணாவது என்ன பண்ணுவார்னா, நமக்காக வேண்டுதல் செய்வார். என்னால் பழையது மாதிரி ஜெபிக்க முடியல. இந்த சோதனை வந்ததற்கு பிறகு என்னால் போராடி ஜெபிக்க முடியல பாஸ்டர். நான் நம்புறேன், நீங்க போராடி ஜெபிக்க முடியாதது போது உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க பலவீனப்படும் போது உங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். உங்கள் ஜெபம் குறையும் போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்கள் விசுவாசம் குறையும் போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார்.
இந்த 21 நாள் ஜெபத்துல பின்மாறி போனவங்க, ஆண்டவரை விட்டு தூர போனவங்க நிறைய பேர் ஆண்டவருடைய பக்கத்துல வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பின்மாற்றத்துல இருக்கும்போது அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டே இருந்தார். விட்டுருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே. உங்க பிள்ளைக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். உங்க குடும்பத்திற்காக இயேசு மன்றாடுகிறார். உங்க தொழிலுக்காக நீங்க மன்றாடுறது மட்டும் இல்ல, நான் தான் அழுறேன், நான் தான் ஜெபிக்கிறேன், இல்ல இல்ல, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆமென். உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்காக ஜெபிக்கிறவர் பாஸ்டர் இல்ல, கர்த்தரே உங்களுக்காக பரிந்து பேசுறாரா? அப்ப அந்த காரியம் நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. எனக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நம்புறேன், எத்தனையோ 1000 பேர் இந்த ஊழியத்திற்காகவும் ஊழியக்காரனுக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், ஒரு விலையேற பெற்றது என்னன்னா, எனக்காக தேவன் மன்றாடுகிறாரே, கர்த்தர் மன்றாடுகிறாரே. அப்ப நான் ஃபீல் பண்றேன், இன்னைக்கு இயேசு நம்முடைய திருச்சபைக்காக மன்றாடுகிறார். கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு, நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு, இந்த ஊழியக்காரருக்கு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கையை அப்பத்தை எடுத்து 5 அப்பமும் 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின உடனே 5000 பேர் சாப்பிட்டு மீதமான கூடைகளை எடுத்தாங்களாம். அப்ப ஆண்டவரே உங்களுக்காக ஜெபம் பண்ணாருன்னா 5 அப்பமும் 2 மீனும் போதும், நீங்க மிச்சம் எடுப்பீங்க, மிச்சம் எடுப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விழுந்து போன பிசினஸ்க்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. உங்க குடும்பத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக 1000 பேர் ஜெபம் பண்றாங்க, நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீங்க வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இப்ப வேண்டுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா. தூரத்துல நிற்கிற, கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிற, பாவத்துல இருக்கிற உங்க பிள்ளைக்காக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வேண்டுதல் செய்கிறார். உங்க பிள்ளைக்காக சகோதரி, என்னுடைய அன்பு தாயே, நீங்க வடிச்ச கண்ணீர் அதிகம். என் பிள்ளைக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நான் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் இயேசு நமக்காக மன்றாடுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக பெரிதானாலும் சிறிதானாலும் செய்து முடிப்பார். அந்த திருமணத்தை செய்து முடிப்பார். அந்த பொருளை வாங்க உதவி செய்வார். அந்த பிரச்சனையை முடித்து வைப்பார். அந்த பிசாசனுடைய போராட்டத்தை முடிச்சு வைப்பார். அந்த கடனை முடித்து வைப்பார். அந்த எதிர்காலத்தை வெற்றியாக முடித்து வைப்பார். நான் துவங்கின காரியத்தை கர்த்தர் முடித்து வைப்பார். அது தடையில்லாமல் நடக்கும். அது முடிய போகிறது. அதை பிரதிஷ்டை செய்ய போகிறேன். அன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரவர், உன்னதமான கர்த்தரவர், உன்னதமான கர்த்தரவர். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கொடுத்தாலும் எனக்கு அது நிவர்த்தி ஆகாதப்பா, நிவர்த்தி ஆகாதுப்பா. நீங்க செய்யாம எனக்காக யாருப்பா செய்வா? அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காக யாராவது ஒருத்தர் செய்ய வந்தா கூட வேணான்னு தடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. யாராவது ஒருத்தர் எனக்கு செய்யணும்னு முன்னாடி வரும்போது, வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு செய்யாதீங்க, அவனுக்கு செய்யாதீங்க, ஏன் சரிங்க, அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு செஞ்சா அவன் நல்லாயிருவான், அவனுக்கு செய்யாதீங்க. எங்க அப்பா எனக்காக செய்யல ஆண்டவரே, எங்க அம்மாவால எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே, நான் நம்பி நம்பி பணத்தை கொண்டு போய் கொட்டின அந்த மனுஷனால எனக்காக ஒண்ணுமே செய்ய முடியலப்பா. கடைசியில் அவங்க கை விரிச்சு, என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. டாக்டர் சொல்றாரு, என்னால முடியாதுமா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு திருவுளம் பற்றுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உனக்காக யாவையும், ஓ என் எதிர்காலம் யாவையும்
இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் என் இயேசு பார்த்து கொள்வார். என் இயேசு பார்த்து கொள்வார். என் இயேசு பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன், சொல்லுங்க, இன்னாரென்று சத்தமாய் நான் விசுவாசிக்கும் இன்னாரென்று அறிவேன். சொல்லுவோம், கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்னையே நடத்தேடு. சொல்லுங்க சத்தமாய், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னை நடத்திடுவா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இந்த நாள்ல முடிஞ்சு நாளைக்கு காலையில திரும்ப நீங்க ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி, நேரடியா இருந்தாலும் சரி, திரும்ப சந்திக்கிறதுக்குள்ள இந்த வசனத்தை ஒரு 1000 டைமாவது உச்சரிங்க. கர்த்தர் எனக்காக அவன் செய்வார். ஆண்டவரே, நீங்க எனக்காக யாருமே செய்ய வேண்டாம். நான் சொல்றேன், யாருமே செய்ய வேண்டாம், கர்த்தரே செய்வார். இதுவரைக்கும் ஆண்டவர் தானே செஞ்சாரு. இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்தது யாரு? கர்த்தர் தானே செஞ்சாரு. வேற யாராவது உங்களை செஞ்சு உங்களை திருப்திப்படுத்த முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பார். அதான் அம்முக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியில கர்த்தர் உங்களுக்காக செஞ்சாருன்னா, அதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, முடிப்பார். சரி, எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை. அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடுவார்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது அதுல திரும்ப நீங்க போய் அதை நம்ம எத்தனையோ விஷயத்த ஆரம்பிச்சோம், எல்லாமே அறகுறையா தான் இருக்கு. நிறைய பேருக்கு எல்லாமே அறகுறை. இல்ல கர்த்தர் ஒன்ன செஞ்சுட்டாருன்னா அதை முடிச்சிருவார். ஆமென் சொல்லுவோம்.